வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு டேஸ்டான மசாலா பண்ண போறோம். இந்த மசாலா சாம்பார், பருப்பு சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு 125 கிராம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு லைட்டா அதனுடைய கலர் மாறி வர்ற அளவுக்கு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடலெண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணோம்னா இந்த டிஷ் ரொம்ப சுவையா இருக்கும். உங்களுக்கு கடலெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க விருப்பப்பட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. இப்ப கிழங்கு ஃப்ரை ஆகி லைட்டா அதனுடைய கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த கிழங்கை மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து கத்திரிக்காயை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயையும் 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ 3 நிமிஷமா ஃப்ரை பண்ணியாச்சு. கத்திரிக்காய் ஃப்ரை ஆகி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த கத்திரிக்காயையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 கீறின பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயத்தோட கலர் ஓரளவு மாறி வர்ற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு அதனுடைய கலர் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி விழுதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா சீரகம் தாளிக்கும் போது 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நான் இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஃப்ரை பண்ண கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2ஐயும் இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவில் இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2மே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர்னால் நான் அந்த சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம சேர்த்த அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரையும் இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆல்ரெடி அது பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுக்கங்க. இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2மே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.